ஸோ தாவேகாவை பார்த்து திமுக கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா ஏவாவேல் அதை சொல்றாரு, நீங்க பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுறீங்க, லைவ்ல போயிட்டு இருக்கு, எல்லாம் எடுத்து போட்டுறாங்க, அதனால ஒண்ணு லைவை பார்த்து பண்ணுங்க, இல்ல நீங்க வந்து அவை குறிப்பை முன்னாடியே கட் பண்ணிருங்க அப்படின்ற. அப்ப இப்ப அதை வந்து ஏதோ வந்து கெடுக்குறாங்க, லைவ் பண்ணாதன்றாங்க. ஆமா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் சொன்னார். வெக்கமா இல்ல ஒரு எதிர்கட்சி தான் லைவ் வேணும்னு கேட்கும். அப்ப அவ்வளவு பலவீனமா இருக்கு திமுக. இல்ல சார், அந்த பசங்க குற்றச்சாட்டு வைக்கிறது அப்படியே லைவ்ல போயிருந்தேன். போட்டோம், நீ தான் இப்போ 50 வருஷமா அரசியல் அப்படியே ஊறி தலைச்சவங்க இல்ல, பதில் சொல்லு. உன்னால பதில் சொல்ல முடியாது. அதனாலதான் இந்த வார்த்தை. வழக்கமா எதிர்கட்சி தான் லைவ் வேணும்னு ஆளுங்கட்சி கொடுக்க மாட்டேன்னுவாங்க. எங்க ஆளுங்கட்சி கொடுக்குது, எதிர்கட்சி நாங்க முடிஞ்சா எனக்கு தெரிஞ்சு கோர்ட்டு கூட திமுக போவோம், ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் திமுக போவோம். லைவை கட் பண்றதுக்கு. லைவை கட் பண்ணனா உன் வீட்டில் இருக்க லைவை கட் பண்ணி விட்டுரு, உன்னையும் பார்க்க வேணான்னு சொன்னான். நல்ல மக்கள் மத்தியில் திமுக எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா சின்ன பசங்க கூட வந்து சினிமா பார்த்தவங்க இன்னைக்கு அசம்பிளியை பார்க்குறாங்க. அதுக்கு காரணம் வந்து பல ஆண்டுகளாக டிவியில் வந்தாலும் இப்போ தான் ஒரிஜினலாக வருது. ஏன்னா முந்திலாம் வெட்டி ஒட்டி போடுவாங்க. ஜெயலலிதா பேரில் ஜெயலலிதா பேசுறது தான் இருக்கும், திமுக பேசுறது இருக்காது. ஆமாம், எடப்பாடி பேரில் அப்படி தான், ஸ்டாலின் பேரில் இன்னும் மோசம். இன்னைக்கு அது மாறி இருக்குது இல்லை. இந்த மாற்றத்துக்கு காரணம் விஜய். மாறினா வரவேற்கணும் சார், ஆனால் வேணான்னு கேட்குறாங்க சார் திமுக காரங்க. திமுக வந்து லைவே வேணான்னு கேட்குறாங்க. எதுக்கு லைவ் வேணான்னு சொல்ற அது சொல்லு. ஏன்னா பசங்க வந்து கேள்வியை கேட்டுறாங்க திடீர்னு, அதுக்கு வந்து என்ன பதில் சொல்றதுக்குள்ள லைவ் போயிருது.